ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் போட்டுக்கிட்டு இருந்தோம். நடுவில் லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம். லைவில் உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தமான கேள்வியில் கேட்குறாங்க. நிறைய பேர் அவங்களோட ஜாதகத்தை கொடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம். சரி, இப்போ நம்ம இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இது ஒரு பொது பலன் தான். பொது பலன்னா ஒரு 20% இது எடுத்துக்கலாம். 100% எது உங்களுக்கு 100% எது உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதக பலன் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்திகளை பொறுத்து தான் மோஸ்ட்லி 100% நடக்கும். இது ஒரு 20% எடுத்துக்கலாம் நம்ம. சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜூலை மாதத்தில் பொதுவாக என்னென்ன நடக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மாதத்தில் நம்ம வங்கக்கடல் இருக்குல்ல, வங்கக்கடல் பகுதியில் பே ஆஃப் பெங்கால் அதில் ஒரு சின்ன நில அதிர்வு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இமாச்சல் பிரதேசத்தில் நில சரிவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இரவுல மழை பெய்யும். நைட் டைம்ல கொஞ்சம் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பகல் நேரத்துல வெயில் அதிகமா இருக்கும், இரவு நேரத்துல மழை பொழிவு இருக்கும். அதே மாதிரி நம்ம டெசர்ட் சொல்றோம்ல, ராஜஸ்தான் பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன நிலநடுக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல. ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் 8ஆம் பார்வையா சனியை பார்க்கிறாரு. இந்த செவ்வாய் சனி பார்வைகள் இருக்கும் போது தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த கேரளால நடந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செவ்வாய் சனி காம்பினேஷன் இருந்தப்ப நடந்துச்சு. ஸோ இதே காம்பினேஷன் திரும்ப வருது. ஸோ இதனால சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் சொன்ன விஷயங்களை அது பக்கத்தில் இருக்கணும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்காது நல்லது. இந்த மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மொஹரம் பண்டிகை வருது. உலகெங்கும் உள்ள இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். அடுத்து 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு. மற்ற மாசத்துல வர அமாவாசைக்கும் இந்த ஆடி அமாவாசைக்கும் சிறப்பு. இது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது வருஷத்துக்கு ஒரு திதி கொடுப்போம். நம்ம முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தவசம் கொடுப்போம். அது கொடுக்காதவங்க, அது கொடுக்க முடியாதவங்க இந்த ஆடி மாசத்துல வர அமாவாசைக்கு கண்டிப்பா கொடுங்க. இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையினால தர்ப்பணம் கொடுக்க முடியாம திதி கொடுக்க முடியாம இருப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த ஆடி மாசத்துல கொடுக்கறது நல்லது. ஆடி மாசம் வர அமாவாசையில அவங்க நினைச்சு திதி கொடுக்கறது தர்ப்பணம் பண்றது நல்லது. இந்த ஆடி மாசத்துல பொதுவாகவே இது செஞ்சுக்கிட்டு இருக்க ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுமே கூட ஆடி மாசத்துல வர அமாவாசை கண்டிப்பா தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த உள்ள வாரிசுகளுக்கு கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். முன்னோர்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அப்ப எப்ப அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னா நம்ம அவங்களை வழிபடும் போது தான் கிடைக்கும். வருஷ திதி கொடுத்தாலும் சரி, மாதம் மாதம் நிறைய பேர் திதி கொடுப்பாங்க, தர்ப்பணம் கொடுப்பாங்க, அதுவும் பண்ணுங்க. ஆனா அந்த ஆடி மாசத்தை விட்டுறாதீங்க. இதுல எதுவுமே பண்ண முடியாதவங்களுக்கு இந்த ஆடி மாசம் பெஸ்ட். அதே மாதிரி 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி பூரம் வருது. ஆடி பூரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அம்மனுக்கு வளைகாப்பு. எல்லாரும் பாத்தீங்கன்னா வளைகாப்பு வளையல் வாங்கிட்டு போய் அம்மன் கோயில கொடுப்பாங்க. எல்லா ஊர்ல இருக்க எல்லா அம்மன் கோயிலுமே சிறப்பா நடக்கும். அம்மனுக்கு வளைகாப்புன்னு சொல்றதுனால எல்லாரும் போய் வளையல் வாங்கி கொடுக்குங்க. உங்களால முடிஞ்ச அளவு வாங்கி கொடுங்க. உங்களுக்கு என்னால முடியுமோ வாங்கி கொடுங்க. ஒரு டஜனா இருந்தாலும் சரி, அரை டஜனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ போய் அம்மனுக்கு வளைகாப்புக்கு வளையல் வாங்கி கொடுங்க. திரும்ப போய் வாங்கணும். கொடுக்குறதோ நீ பட்டிக்கூடாது. திரும்ப அது மறுநாள் பிரித்து கொடுப்பாங்க. கொடுக்கும்போது திரும்ப போய் ஒரு 2 வளையல் வாங்கிட்டு வந்து மாட்டாங்க. முக்கியமாக யார் பண்ணணும் அப்படின்னா குழந்தை இல்லாத பெண்கள் நிறைய பேர் அதை செய்யணும். அப்போதான் இது ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீ கண்டிப்பாக உங்கள் குழந்தையோட இருப்பீங்க. சீக்கிரமாக உங்களுக்கு வளைகாப்பு நடக்கும். அம்மனோட வளைகாப்பில் கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வளைகாப்பு நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ அதனால் குழந்தை இல்லாத பெண்கள், குழந்தை இருக்கிறவங்களும் சரி போய் அட்டன் பண்ணுங்க, இதை செய்யுங்க. இது முக்கியமாக குழந்தை இல்லாத பெண்கள் செஞ்சால் நல்ல மாதிரி. 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாகர் சதுர்த்தி வருது. 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமின்னு சொல்லுவோம். இது ரொம்ப விசேஷம். வருஷத்துக்கு ஒரு முறை வரும். அது இந்த நாகதோஷம் இருக்கு பார்த்தீங்களா, யார் ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கோ, ராகுகேது தோஷம் இருக்கோ, அவங்கலாம் இந்த நாகர் சதுர்த்தி அன்னைக்கு ராகுகேது ஸ்தலத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்றது நல்லது. நாகர் சதுர்த்தி என்னைக்குன்னா 28ஆம் தேதி. 28ஆம் தேதி நாகர் சதுர்த்தி அன்று போய் பார்த்தீங்கன்னா ராகுகேது ஸ்தலத்துல இருக்க நாகத்துக்கு நீங்க ஒரு பாலாபிஷேகம் பண்றது நல்லது. இது யார் ஜாதகத்துல ராகுகேது தோஷம் இருக்கோ அவங்க இதை செய்யுங்க. இந்த ராகுகேது தோஷம்னால குழந்தை தடப்புறவங்க கண்டிப்பா அதை செய்யணும். அதே மாதிரி மறுநாள் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க. இந்த நாகப்பஞ்சமி பத்தி நம்மளோட ஐஞ்சிருங்காப்பியம் இருக்குல்ல, ஐஞ்சிருங்காப்பியம்ல நாககுமார காவியம் சொல்லுவோம். அதுல இருக்கு இதை பத்தியான குறிப்பு. வாய்ப்பு இருந்தா போய் செக் பண்ணி பார்த்துவாங்க. அதே மாதிரி இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு என்ன ஒரு கதை சொல்றாங்க, என்ன ஒரு புராண கதை இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு பெண் உயிரிழந்த தங்களோட அண்ணன்களுக்காக நாகதேவதைகிட்ட வேண்டி திரும்ப அவங்க அண்ணனுக்கு உயிர் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு புராண கதை ஒன்று இருக்கு. அப்ப ரொம்ப வயசானவங்க இல்லை ரொம்ப உயிருக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, அந்த அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணி உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்க, இது மாதிரி இருக்கிறவங்கலாம் இல்லை ரொம்ப ஆக்சிடென்ட் இது மாதிரி நடந்து அப்படி இருக்கிறவங்க, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, இல்லை கணவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு இந்த நாகதேவதை கிட்ட வழிபாடு வைங்க. அன்னைக்கு விரதம் இருந்து
வழிபாடு முறை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமா சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கருட பஞ்சமிங்கும் போது அந்த பெருமாளுக்குள்ள இருக்க கருடனுக்கும் துளசி வாங்கிட்டு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது வந்து சிம்பிளா பண்ணுங்க போதும், உங்க ரொம்ப பிரம்மாண்டெல்லாம் பண்ணணும் இல்லை. இந்த டேட்ல இதை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த நாகப்பஞ்சமியும் இந்த நாகர் சதுர்த்தியும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ராகு கேது தோஷம் யாரு ஜாதகத்துல இருக்கோ அவங்க இந்த நாள்ல போய் பரிகாரம் பண்றது நல்லது. மற்ற நாள்ல நீங்க பண்றதை விட இந்த நாகர் சதுர்த்தி அன்னைக்கோ இல்லை நாக பஞ்சமி அன்னைக்கோ போய் பண்ணீங்கன்னா இந்த ராகு கேது தோஷம் நீங்கும். இந்த மாதம் நம்ம 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வீடியோக்குள்ள போவோம் வாங்க. இப்போ நம்ம மிதுன ராசியை பார்ப்போம். மிதுன ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே மிதுனம் அப்படின்னாலே அது ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் வீடுன்னு ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருப்பேன். சரி, இப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லவ் மேரேஜ் அதிகமாக இந்த வருஷத்தில் யார் பண்ணுவாங்கன்னா மிதுன ராசி பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் லவ் மேரேஜ் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நண்பர்களுக்கு நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்க லவ் மேரேஜ் பண்ணாங்க. நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்ததுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம முகூர்த்தம் குறுக்கே வந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி லவ் மேரேஜா கேட்டதுக்கு ஆமா அப்படின்னாங்க. நல்ல விஷயம் தான். லவ் மேரேஜ் பண்ணுங்க, இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்க, ஏதோ ஒரு வகையில் திருமணம் ஆகிறது ஒரு நல்ல விஷயம். மிதுன ராசிக்கு படிப்படி நடந்துட்டு இருக்கு. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள இன்னும் திருமணம் ஆகாம இருக்கிறவங்க, அந்த பருவத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பா மேரேஜ் நடந்துடும். இப்ப இந்த மாசம் என்ன பெஸ்ட், இந்த மாசம் என்ன பாசிட்டிவ் ஒன்று அப்படின்னா, இந்த மிதுன ராசிக்காரங்களோட அப்பா அம்மா இருக்காங்களா அவங்களுக்கு 60ஆங்கள் என்ன நடக்கணும்னா இப்ப நடக்கும். ஏன்னா சூரியன்ல வந்து ராசியில இருக்கா. சூரியன்னா தந்தை கிரகம். ஏற்கனவே சொன்னேன் மிதுன ராசி வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் வீடு அப்படின்னு. அப்ப அப்பா அம்மாவுக்கு 60ஆங்கள் எண்ணம், 70ஆங்கள் எண்ணம், 80ஆங்கள் எண்ணம் பண்றாங்க பாத்தீங்களா, அது இந்த மாசம் நடக்கும் மிதுன ராசிக்காரங்களோட அப்பா அம்மாவுக்கு. இந்த மிதுன ராசிக்காரங்க எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நடக்கும் அது. ஸோ அதனால இந்த மாசம் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், இது ஒரு நல்ல விஷயம் சரிங்களா. இல்லைன்னா காது ஊத்து பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த 3ஆம் வீட்டாதிபதி சூரியன், 3ஆம் வீட்டாதிபதி சூரியன் வந்து ராசியிலே இருக்கும் போது இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு காது ஊத்து பண்ணுவீங்க. காது ஊத்து விழா பிள்ளைங்களுக்கு, இல்லைன்னா தலைமுடி எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு சுபகாரியம் இந்த மாசத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சுபகாரியம் இந்த மாசம் நடக்கும். சரி, இந்த மாசம் வேற என்னதான் நடக்கும் அப்படின்னா, ராசியிலே சூரியன் குரு சிவராஜ் யோகம் போன மாசமே சொல்லியிருப்பேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து 7ஆம் இடத்தை பாக்குறாங்க. அப்ப மேரேஜ் ஆகும்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்க போகுது. ஏன்னா சூரியன் ராசியில வரும்போது அரசு வேலை கிடைக்கும் கண்டிப்பா. ஏன்னா அது வந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டு கிரகம், முயற்சி ஸ்தானாதிபதி ராசியிலே வந்து குருவோட சேர்ந்து சுபத்துவம் ஆகிறாரு. அப்ப கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த மாதத்துல அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. அதிகாரமான பதவி கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். சூரியன் என்ன பார்த்தீங்கன்னா உயர் பதவி, அந்தஸ்து, அதிகாரம் அப்படின்னு சொல்றது. அப்ப நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷன்ல உயர் அதிகாரி ஆவீங்க. ப்ரொமோஷன்ல உங்களுக்கு ஒரு அதிகாரமுள்ள பதவி கிடைக்கும். அப்போ இந்த மாதத்துல இந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பேர் நடக்கும். மேனேஜராக இருக்கிறவங்க அதுக்கு மேல ப்ரொமோஷன், சூப்பர்வைசராக இருக்கிறவங்க அதுக்கு மேல ப்ரொமோஷன், இப்படி ஏதோ ஒரு வகையில் ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல மிதுன ராசிக்காரங்க நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் இந்த மாசம் காட்டும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ராசியில யார் இருக்கா, சூரியன் இருக்கார். இவர் காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டாதிபதி. காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டாதிபதி சூரியன் தான். புத்திரக்காரகன் குரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு ராசியில இருக்காங்களா, ஆல்ரெடி அது ஆணும் பெரும் இணை ராசியா, அந்த இடத்துல புத்திரக்காரனும் சொல்லக்கூடிய குருவும் இருக்கிறாரு, காலபுருஷனுக்கு 5 கூடிய சூரியன் இருக்கிறார். அப்ப இந்த மாசம் குழந்தை பிறக்கிறதுக்கான பாசிட்டிவான சைன் இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. மேரேஜ் நடக்கும் சொல்லிட்டேன், குழந்தை விஷயங்களையும் சொல்லிட்டேன். அதே மாதிரி பதவி உயர்வு, அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் சொல்லிட்டேன். சரி, 2ஆம் இடத்துல இப்போ புதன், உங்க ராசிநாதன் அவர் தான். ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல. இவர் யார், உங்களுக்கு 4ஆம் வீட்டாதிபதி அவர் தான். அப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா செகண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நிறைய பேர் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, செகண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆல்ரெடி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ சைடில் வந்து இந்த ஏஜென்ட் மாதிரி, எல்ஐசி ஏஜென்ட் இது மாதிரி ஏதோ சொல்றாங்களே, கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ் சொல்றாங்கல்ல, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம பேசியே வந்து வேலை பார்க்கறது, பேசி உங்களுக்கு வருமானம் பண்றது, இதெல்லாம் இந்த மாசம் நல்லா இருக்கும். ஏன்னா வாக்குஸ்தானத்துல புதன் வாக்குஸ்தானத்துல இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய அற்புதமான யோகம் அது. ஏன்னா வாக்குஸ்தானத்துல புதன் இருக்கும்போது உங்க பேச்சு வந்து கன்வின்ஸ் பண்ணிடுவீங்க, எல்லாரையும் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடுவீங்க. அப்போ இந்த மணி நேரத்தில் அந்த கோர்ட்ல வக்கீல்லாம் இருக்காங்கல்ல, ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க, ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணுவாங்க, ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கவங்க கன்வின்ஸ் பண்ணி ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். இந்த வக்கீலாக இருக்கிறவங்க இந்த மாதம் நல்லா இருக்கும். ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், சொற்பொழிவாளர்கள், இவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும் நான் புதன் வாக்குஸ்தானத்தில் இருக்கும் போது. அதே மாதிரி இந்த நகைச்சுவை ஃபீல்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, காமெடி பண்ணுறவங்க, மிமிக்ரி பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் வாக்கில் புதன் இருக்கும்போது. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் நிறைய விஷயங்கள் இந்த புதன் வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது. ஏன்னா ராசிநாதன் நீங்கள் தானே, வருமானம் நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் பணம் வரும் ஸ்தானம், தனஸ்தானம், அதில் வந்து உங்கள் ராசிநாதனே இருக்கிறாரு. ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக பணம் விஷயத்துல நிறைய பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் நடக்கும். அடுத்து 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது, ஏற்கனவே சொல்லியிருப்பேன் போன மாத பலன்லே.
நிறைய தைரியம் வரப்போகுது. மிதுன ராசிக்காரங்க இவ்வளோ நாள் பயந்துட்டு இருந்திருப்பாங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு ரிஸ்க் எடுத்து பயந்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்த செய்வீங்க, அது உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். ரிஸ்க் எடுத்து செய்கிற விஷயம் பாசிட்டிவாக நடக்கும். போன மாதத்துலேருந்தே நான் சொல்லியிருப்பேன். அப்போ இந்த மாதத்தில் என்ன ஒன்று, இன்னொரு இவ்வளோ பாசிட்டிவ் இருந்தாலும் தைரியமாக ஸ்டெப் எடுப்பீங்க. எந்த ஸ்டெப் எடுத்தாலும் தைரியமாக எடுப்பீங்க. அது உங்களுக்கு நல்லதாகவே முடியும். நம்ம மட்டும் செவ்வாய் கேது இணையும் அவ்வளோ பெரிய பாசிட்டிவ். நிறைய பேர் சொல்லுவாங்க 3ல் கேது இருக்கக்கூடாது அப்படின்னு. 3ல் கேது இருந்தால் வீட்டை விட்டு வெளியில் போவாங்க, 3ல் கேது இருந்த தசை தான் வீட்டை விட்டு வெளியில் போவாங்க. ஒரு சின்ன டிராபேக் இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதை விட பெஸ்ட் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ அதனால் இந்த செவ்வாய் கேது நினைச்சு பெரிய பயப்படாதீங்க. அது நெகட்டிவ் என்னங்கிறது கடைசியாக சொல்கிறேன். சரி, அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடத்துல ராகு. 9ஆம் இடத்துல ராகு இருக்கலாமானா இது வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவ் இல்லை தான். ஏன்னா 9ஆம் ராகு இருக்கும்போது தந்தையோட உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கும். ஆனால் இந்த ஃபாரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஃபாரின் போகிறதுக்கு இவ்வளோ நாள் ட்ரை பண்ணி கிடைக்காம இருக்கிறவங்க இப்போ கிடைக்கும். இந்த ராகு 9ஆம் இடத்துக்கு வரும்போது, ஏன்னா 9ஆம் இடம்ங்கிற தூரதேச பயணத்தை சொல்கிறது. அந்த இடத்துல ராகு இவர் வந்து வெளிநாட்டு கிரகம். இவரே 9ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக ஃபாரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ விசா கிடச்சிரும், கிளம்பிடலாம் ஃபாரினுக்கு. சரிங்களா? அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி. 10ல் சனி இருக்கலாம். ஏன்னா தொழில்காரன், ஒரிஜினல் கர்மக்காரன், ஒரிஜினல் தொழில்காரன் யாருன்னா, ஜீவனக்காரன் யாருன்னா சனி. அவர் 10ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கிறார். அப்போ கண்டிப்பாக பிஸ்னஸ் வந்து பெருக்கி விடுவார். ஏன்னா சனி எப்பவுமே இருக்கிற இடத்த பெருக்குவார். குரு வந்து பார்க்குற இடத்த பெருக்குவார். சனி வந்து இருக்கிற இடத்த பெருக்குவார். அப்போ 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம், அப்போ தொழிலை பெருக்கி விடுவார் சனி. ஸோ அதனால தொழிலை பெருக்கி விடும் போது உங்கள் தொழிலுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா நிறைய பாசிட்டிவ் அந்த சனி பவன் கொடுப்பார். அப்படின்னா நம்ம நிறைய பேர் சனி பவன் நினச்சி பயந்துட்டு இருப்போம். ஆனால் அந்த சனி பவன் மட்டும்தான் ஒரு நியாயமான, அவங்க மட்டும்தான் நம்ம கரெக்டான வழியில் போகணும், நேர்மையாக போகணும், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், உண்மையாக இருக்கும் அப்படின்னா அந்த சனி பவனை மாதிரி கொடுக்கறதுக்கு யாருனாலே முடியாது. சரி, அதே மாதிரி உங்களுக்கு 12ல் இப்போ சுக்கிரன். இது ஒரு வகையில் வந்து பாசிட்டிவ்னு சொல்லலாம், நெகட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது கணவன் மனைவி பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு, அப்பப்போ சண்டை வருது, இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கான்னு இப்போ சேருவாங்க. அதே நேரத்தில் இந்த சுக்கிரன் 12ல் இருக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கும். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி அவர் தான். 12ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கும். சுக்கிரன்னா லக்ஸரி, அப்போ லக்ஸரியான திங்ஸ் வாங்குறது மூலிமா செலவுகள் அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு லக்ஸரியான திங்ஸ் வாங்குறேன், டிவி வாங்குறேன், சோஃபா வாங்குறேன், ஃப்ரிட்ஜ் வாங்குறேன், இப்படி ஏதோ ஒரு வகையில் லக்ஸரியான திங்ஸ் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறேன்னு சொல்லி ஒரு லக்ஸரியான திங்ஸ் வாங்கும்போது அதில் ஒரு கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடும். நீங்கள் போட்ட பட்ஜெட்டுக்கு மீறி போகும். ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஷாப்பிங் பண்ணுவீங்க, அதனால செலவு வர்றது, ட்ரெஸ்ஸு நிறைய வாங்குவீங்க. ஸோ அதனால் செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவரையில் நல்லது இருந்தால் கூட உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணிக்கோங்க. இது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. சரி, வேணா நெகட்டிவ்ஸ் வேறு இருக்குது அப்படின்னா, ராசியிலே சூரியன் குரு இருக்கா, அப்போ தலைவலி, தலைபாரம், தலை குறைச்சல், தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். நான் சொன்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸில் இருக்கிறதையும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் என்ன இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் ஒன்று வரும். அடிக்கடி தலைவலி வர்றது, நைட்டில் ஒழுங்காக தூங்க முடியாமல் போகிறது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி 3ஆம் இடத்துல என்ன நெகட்டிவ் இருக்குன்னு சொல்கிறேன்னு சொன்னேன். 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கும்போது இளைய சகோதரன் கூட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன மனஸ்தாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருங்க. அதே மாதிரி காதில் வந்து சீல் வர்றது, இல்லை காதில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3ஆம் இடம் தான் காது சொல்கிறது. இப்போ அந்த இடத்துல வந்து செவ்வாய் கேது இருக்கும்போது இந்த இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கணும். ஸோ மற்றபடி வேறு பெரிய பாதிப்புகள்லாம் இந்த மாதம் மிதுன ராசி கிடையாது. ஜென்மகுருன்னு பயந்துட்டு இருந்தீங்க, ஜென்மகுரு நினச்சாலும் பயப்படக்கூடாது. ஒரு இடமாற்றம் தான் இருக்கும். மற்றபடி நிறைய நன்மைகள் நடக்க போகுது மிதுன ராசிக்கு. என்னென்ன நன்மைகள்லாம் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் போடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த மாதம் 12 ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.